Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள அடவிநயினார் அணை 2 ஆண்டுகளாக நிரம்பாமல் இருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேக்கரை கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அடவிநயினார் அணை 132 அடி கொள்ளளவு கொண்டது. இதன் மூலம் சுமார் 7500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஸ்டாலின் மாடல் அரசு குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் கடந்த 2 ஆண்டுகளாக அணை நிரம்பவில்லை. மேலும் அடிக்கடி ஷட்டர் பழுது ஏற்படுவதாலும் பாசனம் முறையாக நடப்பதில்லை. மேலும் அங்கு வனவிலங்குகளாலும் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் அவதிப்படும் விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுற நேரத்தில் எங்களுக்கு மாசூல் இழப்பு ஏற்படுத்த நேரத்தில் இப்படி வனவளங்கான யானைகள் பண்டிலேருந்து தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்படுவோம். விவசாயமே பார்க்க முடியாமல் பன்றி போன கடந்த மாதத்தில் 3 பேரை தாக்கியிருக்கு. 3 பேரும் தாக்கி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யானைகள் வயலுக்குள்ள நஞ்சு நிலத்தில் புல தாக்குது, மாசூல் இழப்பு ஏற்படுது, தென்னை மரத்தை வேரோட சாக்கி இப்படி தொடர்ந்து நாங்கள் ஏற்பட்டால் நாங்கள் எப்படி விவசாயம் பார்க்க? இன்னைய நிலைமை வரைக்கும் பாத்தீங்கன்னா 120 அடி கிடக்கூடிய தண்ணி இன்னைக்கு 89 அடியே 90 அடின்னு சொல்லுதாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அந்த சென்று மடை அடைச்சா திறக்க முடியலங்காங்க, திறந்தா அடைக்க முடியலங்காங்க. வருஷம் 365 நாளும் போகுது. இது அரசு பார்த்து ஏதாவது அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழி பண்ணுனா தான் இந்த 300 ஹெக்டேருடைய விசாண்ட நெல் 300 ஹெக்டேருடைய இதுவும் கிடைக்கும். அதுக்கு அரசு பார்த்து ஏதாவது பண்ணி அதை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தேன்னா நல்லா இருக்கும். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலை கொள்முதல் விலையை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் திங்கட்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். தேயிலைக்கு மாவட்ட நிர்வாகம் 1 கிலோவிற்கு 24 ரூபாய் நிர்ணயித்த நிலையில் 21 ரூபாய் மட்டுமே தென்னிந்திய தேயிலை வாரியம் வழங்கியுள்ளது. இதனால் 50 லட்சம் கிலோ தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இதனால் 1,25,000 குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளது. நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி அறிவித்த போராட்டத்திற்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக இன்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் செயல்படுவதை வன்மையாக கண்டித்தும் உடனடியாக கொள்முதலுக்கு உரிய விலையை உடனுக்குடன் வழங்கிட வலியுறுத்தி நாளை முதல் போராட்டத்தை துவங்க இருக்கிறார்கள். திண்டுக்கல்